الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இஷாவுடைய தொழுகையை தொடர்ந்து இடம்பெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்கள் என்ற அந்த தொடரிலே இன்றைய தினம் இறுதியாக நாம் ஹிஜாஸிலிருந்து மதீனாவிலிருந்து ஒரு நெருப்பு வழியாகுதல் சம்பந்தமாக பார்க்கிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது இஸ்லாமியர்கள் முன்னால் சென்ற சமுதாயத்தினரை அவர்கள் பின்பற்றுதல் என்ற தலைப்பில் தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். இஸ்லாமியர்களை பிடித்து கொண்ட மிக பயங்கரமான ஃபித்னாக்களில் ஒன்றுதான் கண்மூடித்தனமாக பின்பற்றுதல் என்ற ஃபித்னா. யூத கிறிஸ்தவர்களுடைய அவர்களுடைய நடத்தைகள், அவர்களுடைய குணாதிசயங்கள் அல்லது அவர்கள் அல்லாத ஏனையவர்களுக்கு ஒப்பாக ஏனையவர்களுக்கு ஒப்பாக அல்லாஹுக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய இவ்வாறு கண்மூடித்தனமான விடயங்களில் அவர்களை பின்பற்றுதல் என்ற ஃபித்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இது சம்பந்தமாக ஹதீஸில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு குழுவினர் வழி தவறிய யூத கிறிஸ்தவர்களை அவர்கள் பின்பற்றுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தெளிவாக ஹதீஸில் குறிப்பிட்டுள்ளார். அவர்களுடைய வழக்கங்களில், அவர்களுடைய வாழ்க்கையில், அவர்களுடைய இயற்கை அந்த சுபாவங்களில் கூட, இயல்பில் கூட முன்னால் சென்ற வழி தவறிய யூத கிறிஸ்தவர்களை தன்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த சிலர்கள் பின்பற்றுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஸில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். லா தகூமு ஸாஅத்து, புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அறிவிப்பு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு என்று நினைக்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தஅخذ உம்மதி பிஅخذில் குரூனி قبلها ஷிப்ரன் பிஷிப்ரின் வதிராஅன் பிதிராஇ. எம் சமுதாயத்தார் தமக்கு முந்தைய சமுதாயத்தார்களின் நடைமுறைகளை ஷிப்ரன் பிஷிப்ரின் சானாக வதிராஅன் பிதிராஇன் மூலமாக பின்பற்றி நடக்காதவரை மறுமை நாள் வராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே ஃபகீல யா ரசூலல்லாஹ் கஃபாரிஸ வர்ரூம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, பாரசீகர்கள், ரோமர்கள் போன்றவர்களையா என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் உடனே வினவப்பட்டது, கேட்கப்பட்டது. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமனின் நாசு இல்லா உலாஹிக. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர மக்களில் வேறு யார் உள்ளனர் என்று திருப்பி நபித்தோழர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் கேட்கப்பட்ட இந்த செய்தி சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் எச்சரிக்கை செய்யப்பட்டதில் பெரும்பான்மையானவைகள் இடம்பெற்று விட்டன. இதற்கு பின்னாலும் சில விடயங்கள் இடம்பெற இருக்கின்றது என்பதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டார். மேலே சொல்லப்பட்ட ஹதீஸ், பாரசீகர்கள், ரோமர்கள் அவர்கள் சொல்லப்பட்டது. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த காலத்தில் வாழக்கூடியவர்கள் பாரசீகர்களை, ரோமர்களை சானாக மூலமாக பின்பற்றுவார் என்று சொன்னாங்க. அதில் அவர்களால் எச்சரிக்கை செய்யப்பட்டதில் அதிகமானவைகள் இடம்பெற்று விட்டன. பின்னாலும் இடம்பெறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள், லதத்தபிஉன்ன சனன மன் கான கப்லகும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வதிராஅன் பிதிராஇ. உங்களுக்கு முன்னால் சென்றவர்களுடைய வழிமுறைகளை சானாக அணுவாக நீங்கள் பின்பற்றுவீர்கள். எந்த அளவு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹத்தா லவ் தஹலு ஜுஹ்ர வப்பி, அவர்களில் ஒருவர்
உடும்பினுடைய பொந்திற்குள் நுழைந்து விட்டாலும் கூட தபித்துமூஹு அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள், பின்துயர்வீர்கள் என்று சொன்னதுதான் மாத்திரம். நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, யூத கிறிஸ்தவர்களையா குறிப்பிடுகிறீர்கள் என்று கேட்ட பொழுதோ, அவர்கள் அல்லாத வேறு யாரை நான் கூறுகின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து குறிப்பிட்ட செய்தி கூட புகாரியில் பதிவு செய்யப்பட்டது. இந்த ஹதீஸ்களில் நாம் பார்க்கலாம் 2 ஹதீஸ். முதலாவது ஹதீஸில் பாரசீகள் ரோமர்கள் பிரஸ்தாபம் செய்யப்பட்டது. அந்த ஹதீஸிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஷிபர் விரா என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டது, அதாவது சான் முலம் என்ற வார்த்தை. இரண்டாவது ஹதீஸிலே அதாவது உடும்பினுடைய பொந்துக்குள் அவர்கள் நுழைந்தாலும் யூதன் நுழைந்திருக்கிறான், ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், சும்மா நுழைய மாட்டான் என்று நீங்களும் நுழைவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 உதாரணங்களை ஹதீஸில் குறிப்பிட்டுள்ளார்கள் என்பதற்கு அல்லமா காது ஐயாத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அழகான ஒரு விளக்கத்தை குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சான் என்றும் முலம் என்றும் உடும்பினுடைய பொந்துக்குள் நுழைதல் என்றும் குறிப்பிட்டது அந்த அளவுக்கு அணுவாக சானாக முலம் மூலமாக அவர்களை நீங்கள் பின்துயர்வீர்கள், பின்பற்ற ஆரம்பிப்பீர்கள் என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் காட்டும் முகமாகத்தான் இந்த விடயத்தை குறிப்பிட்டார்கள் என்று காது ஐயாத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த இடத்திலே குறிப்பிட்டதை அல்லமா ஹாஃபித் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் ஸஹீஹுல் புகாரியுடைய விரிவுரையாய ஃபத்ஹுல் பாரியில் குறிப்பிட்டுள்ளார்கள். இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களால் அழகான இன்னும் ஒரு விளக்கமும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சான் என்று முலம் என்று உடும்பினுடைய பொந்து என்று அதாவது கூறப்பட்ட இந்த வார்த்தை உதாரணமாக சொல்லப்பட்டதன் ஊடாக எது நாடப்படுவதென்றால், அதாவது மிக கடுமையாக அவர்களுக்கு உங்களுடைய செயல்கள் நேர்படக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் இந்த இடத்தில் நாடப்படுகிறது. அவ்வாறென்றால் எந்த விடயத்தில் அவர்களுடன் உடன்படுவார்கள், எந்த விடயத்தில் அவர்களுடன் நேர்படுவார்கள் என்றால், பாவங்கள் செய்கின்ற விடயத்தில் அல் குர்ஆன் அஸ்ஸுன்னாவுக்கு மாற்றமான விடயங்களை செய்கின்ற விடயத்தில் யூத கிறிஸ்தவர்களுக்கு உடன்பாடுடையவர்களாக இஸ்லாமியர்கள் இருப்பார்கள் என்பதுதான் இந்த வார்த்தைகள் ஊடாக நாடப்படுகிறது. மாறாக குஃபுர் நாடப்படவில்லை என்ற கருத்தையும் இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த இடத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், அதாவது யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றுதல் என்பது அது இழிவுபடுத்தப்பட்ட ஒன்றாக இருந்தாலும், அதாவது இழிவான ஒன்றாக இருந்தாலும் அதை கொண்டு பொதுப்படையாக எல்லா விடயங்களும் அந்த வார்த்தை ஊடாக நாடப்பட மாட்டார். உதாரணமாக அறிவு சார்ந்த விடயங்களில் அவர்களிடமிருந்து அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வது யூதர்களிடமிருந்து கிறிஸ்தவர்களிடமிருந்து இது இந்த ஹதீஸுல் உள்வாங்கப்பட மாட்டாது. மேலும் யூதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டவைகள், உதாரணமாக மொபைல் ஃபோன், உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள், அல்லது சோசியல் மீடியாக்களில் ஃபேஸ்புக், இது போன்றவைகளிலிருந்து ஒரு மனிதன் என்ன செய்கின்றான், அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டவைகள், அவர்களால் கிரியேட் பண்ணப்பட்டவைகள், தயார் செய்யப்பட்டவைகளிலிருந்து ஒரு மனிதன் பிரயோசனம் அடைகின்றான். அவர்களால் தயார் செய்யப்பட்டவைகளை அறிந்து கொள்வதற்காக ஒரு மனிதன் முயற்சி செய்கின்றான். இந்த இடத்திலே இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட அந்த தடையுள்ளுக்கு இதுவும் உள்வாங்கப்பட மாட்டார். மேலும் யூதர்களால், அதாவது ஒரு ஆஃபீஸ் காரியாலயம் என்பதை இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று அவர்களால் சில விடயங்கள், ஒரு ஆஃபீஸ் என்றால் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று கூட அவர்களால் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டு குறிப்பிடப்பட்ட விடயங்களை ஒரு மனிதன் அந்த விடயத்தில் யூதர்களை பின்பற்றுவதாலும் அவன் பழிப்புக்குரியவனாக ஆக மாட்டான் என்பது அதாவது மார்க்க அறிஞர்களால் இந்த ஹதீஸுக்கு கீழால் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அல்லாத ஏனைய விடயங்கள் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், எங்களுடைய மார்க்கத்துக்கு முரண்படாதவைகளில் அவர்களை பின்பற்றுவதில் அதாவது எந்த விதமான தடையும் இல்லாதான் நான் ஆரம்பமாக அறிவு சார்ந்த விடயங்களில் அவர்களிடமிருந்து அனுபவங்களை அடைந்து கொள்வதை, அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டவைகள், தயார் செய்யப்பட்டவைகளை நாம் அறிந்து கொள்வதை, அதிலிருந்து நாம் பலனடைந்து கொள்வதை, அதே போன்று ஆஃபீஸோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், ஒரு ஆஃபீஸ் என்பது எவ்வாறு அமைய வேண்டும் என்று அவர்களால் வழிகாட்டப்பட்டிருக்கும் பொழுதோ அதனை ஒருவர் பின்பற்றுவதால் அவர் பழிப்புக்குரியவராக ஆக மாட்டார். எங்களுடைய மார்க்கத்திற்கு முரணானவை அல்லாதவைகளில் அவர்களை பின்பற்றுவதால் ஒரு மனிதன் பழிப்புக்குரியவனாக ஆக மாட்டான். ஒரு மனிதன் எப்பொழுது பழிப்புக்குரியவனாக ஆகுவான் என்றால்,
அவர்களுடைய ஆடைகளுடைய விடயத்தில் பின்பற்றும் பொழுது அவர்கள் அணிவதை போன்று ஆடை அணிகிறார். அவர்களுடைய வழக்கங்களை போன்றோ ஒரு முஸ்லீம் அவனுடைய வழக்கங்களையும் ஆக்கிக் கொள்கிறார். அதே போன்றோ சமூக ரீதியான கொடுக்கல் வாங்கலில் அவர்கள் எவ்வாறு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அதே போன்ற ஒரு முஸ்லீமும் ஈடுபடும் பொழுதோ அந்த நேரத்தில் இந்த இடத்தில் யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றுவது இந்த விடயங்களில் அவன் பழிப்புக்குரியவனாக ஆகுவான். அதே போன்றுதான் சமூகம் ரீதியாக மனிதர்களுடன் புழங்கும் பொழுதோ ஆண் பெண் இருசாரார் கலப்பு இந்த இடத்தில் யூதர்களை பின்பற்றுவதால் அவன் பழிப்புக்குரியவனாகுவான். ஹிஜாப் கலட்டப்படுகின்றது, அது யூதர்களுடைய வளமையாக இருக்கின்றது. அந்த இடத்திலே ஹிஜாபை கலட்டுகின்ற விடயத்தில் யூதர்களை பின்பற்றும் பொழுதோ பழிப்புக்குரியவன் ஆகுவான். பொருளாதார ரீதியான விடயங்களில், அதாவது எங்களுடைய மார்க்கத்துக்கு முரணான பொருளாதார ரீதியாக யூதர்களால் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த விடயங்களை பின்பற்றும் பொழுதோ ஒரு முஸ்லீம் பழிப்புக்குரியவனாக அந்த இடத்தில் கருதப்படுவான். உதாரணமாக வட்டியை போல உலகிற்கு வட்டியை அறிமுகம் செய்தவர்கள் யூதர்கள் என்பதை குர்ஆனின் ஊடாக நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். குர்ஆன் ஹதீஸ் ஊடாக இது போன்றவைகளில் யூதர்களை பின்பற்றுவதில் தான் ஒரு முஸ்லிமுக்கு பழிப்பிருக்கிறதை தவிர அது அல்லாத ஏனைய விடயங்களில் பின்பற்றுவதன் ஊடாக ஒரு முஸ்லிம் பழிப்புக்குரியவனாக ஆக மாட்டான். இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட அதாவது பழிப்புக்குரியவன் ஆக மாட்டான் என்ற கருத்தையும் மார்க்க அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதே போன்றோ நாளை மறுமை நாளிலே அல் ஹபீப் அல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் உயர்ந்த அல் ஃபிர்தௌஸுல் அலா என்ற சோனபதியிலே ஒன்று சேர்க்க வேண்டும். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சுன்னாக்களை வாழ்க்கையில் அணுவாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்து அவர்களுடன் நாளை மறுமை நாளிலே அல் ஃபிர்தௌஸுல் அலா என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த சோனபதியிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை இஷாவுடைய தொழுகையை தொடர்ந்து இடம்பெறும். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم.